ஒருத்தர் தொழிலில் முன்னேறுவாரா மாட்டாரா அப்படிங்கிறது அவர் கடைக்கு போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஸ்டாக் யார் நிறைய வச்சுருக்காங்களோ நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. இன்றைக்கி வியாபாரமே டல்லாக இருக்குது, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்ன ஆனாலும் சரி, ஸ்டாக் இருக்கிற ஒரு நபரிடம் நிச்சயமாக தொழில் பக்தி, தொழில் பயம் இருக்குது, தொழிலுக்கு உண்மையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். இது இவருக்கு மட்டும்தானே அப்படின்னா அப்படி கூட கிடையாது. நீங்கள் டிரைவராக வேலை செய்கிறீங்கன்னா காரில் பெட்ரோல் எப்போதும் இருக்கணும். எப்போதும் கார் புறப்படும் தயார் நிலையில் நீங்கள் வச்சுருக்கணும். ஈவன் நீங்கள் கேமராமேனாக இருந்தால் கூட நீங்கள் பேட்டரியெல்லாம் போட்டு சார்ஜ் போட்டு நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கணும். மொபைல் கடை அப்படின்னா கூட மொபைலில் ஃபுல் சார்ஜ் இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு டூல்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, எலக்ட்ரீஷியன் அப்படின்னா உங்களுக்கு டூல்ஸ் மெட்டீரியல், இந்த மெட்டீரியலை நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கணும். ட்ரில் இல்லைங்க, ஒயர் இல்லைங்க, டெஸ்டர் கொண்டு வரலிங்க, உடஞ்சி போச்சுங்க, இது வேலை செய்யாதுங்க, இப்படியெல்லாம் ஒருத்தன் சொல்கிறான் பார்த்தீங்களா, இவன் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டான் என்னைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்க அப்படின்னா கூட ஆட்டோவுக்கு எஃப்சி இன்னும் கட்டலிங்க, இந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றணும், காசு இல்லைங்க, அதனால் வண்டி அப்படியே ஓட்டிகிட்ருங்க, செய்யும் தொழிலுக்கு துரோகம் பண்ணுறீங்க அப்படின்னு. இதெல்லாம் இப்படி துரோகம் பண்ணிங்கன்னா இந்த தொழில் உங்களை காப்பாற்றாது. சனி பகவான் அப்படிங்கிற ஒருத்தர் ஜென்ரல் மேனேஜராக உட்காந்துருக்கிறார் தொழில் ஸ்தானத்துக்கு, அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் நீ எப்படி நேசிக்கிற அப்படின்னு. எங்கள் ஊரில் மாடு வளர்த்துறாங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்க நமக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ மாடு கன்று சோறு சாப்பிடணும் அப்படிம்பாங்க. ஏன்னா மாடு இருந்தால் தான் நான் உயிர் வாழவே முடியும். நான் உயிர் வாழ்கிறதுக்கு நான் மட்டும் மற்றது அது இருக்கணும். ஆட்டோ இருந்தால் தான் நமக்கு சோறு. செய்யும் தொழிலே தெய்வம். அதனால் இது பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க தான், வியாபாரம் தான், ஸ்டாக் தான் அப்படிங்கிறதுல இல்லை. நீங்கள் பேகு தைக்கிறீங்கன்னா கூட அந்த ஊசி உங்களுக்கு எப்போதுமே ஷார்ப்பாக இருக்கணும், வேலையை துரிதமாக தைக்கிற மாதிரி இருக்கணும். மொனம் மழுங்கி இருந்துச்சுன்னா நீங்கள் 1 மணி நேரம் செய்யணும். மொனம் ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா 5 நிமிஷத்தில் சேரலாம். அப்போ நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும்னு பாருங்கள். இந்த புத்தி இல்லாதவங்க நீ கடவுள்கிட்ட வந்தேனாலும் உனக்கு பெருசாக மாற்றம் ஒன்றும் நடக்காது. மாற்றம்னா என்னென்னா முதல்ல உள்ளேருந்து வரணும், உனக்குள்ளே இருந்து வரணும், நீ மாறணும், அதுக்கப்புறம் நீ கடவுள்கிட்ட வரணும். கடவுள்னா இல்லை என்னென்னா போய் கேட்டால் கொடுத்துருவார், கேட்டால் எப்படி சாமி கொடுக்க முடியும், நீ தான் மறுபடியும் உனக்கு வேலை கொடுத்தா செய்ய மாட்டேன். நிறைய பேர் இப்படி சொல்லி வேலை இருக்குது சாமி ஆனால் செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. அபத்தமான சொல். அவன் வேலை இல்லைன்னு தவம் எடுக்கிறான். ஒரு வேலை இருந்தால் போதுங்க, எப்படியாவது என் குழந்தைய படிக்க வச்சுருவாங்க, எப்படியாவது இந்த ஹாஸ்பிட்டல் பில்லை கட்டிடுவாங்க, வேலை இல்லாத வருமானம் இல்லாதவங்கிட்ட தான் நாங்கள் இப்படி ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு பக்கம். உனக்கு வேலை இருந்து செய்ய முடியலன்னு சொல்கிறேன்னா இது கொழுப்பு. அப்போ பார்த்தியா, அப்போ இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கொடுக்குமான்னு கேட்டால் ஃப்யூச்சரில் கட் பண்ணி விட்றான். அது ஒரு 2 நாள் 2 வருஷம் பார்க்கலாம், இவன் திருந்துவானான்னு பார்க்கலான்னு உனக்கு ஒரு பஃபர் டைமிங் கொடுக்கும். பஃபர் டைம்லேயே நீ யூட்டன் போடலைன்னா ரமேஷ்கிட்ட இருந்து பிடிங்க சுரேஷ்கிட்ட கொடுத்துட்டு போயிடும். நீ அப்புறம் கத்துவ. ஒரு காலத்துலிங்க ஆர்டர்லாம் செய்ய முடியாத அளவுக்கு இருந்துச்சுங்க. அந்த செய்ய முடியாத அளவுக்கு ஆர்டர் இருந்தப்பயே நீ ப்ரொடக்ஷன் யூனிட்டை ஜாஸ்தி பண்ணியிருக்கணும், அத்தனையும் நீ செஞ்சுருக்கணும். உன் தட்டில் விழுகிறத இந்த தட்டு நிறைஞ்சிருச்சுன்னா உடனே என்ன பண்ணணும், அடுத்த தட்டு வைக்கணும். அப்போ தான் வலிஞ்சு எல்லாமே உன் தட்டில் விழுகும். செய்ய முடியாத அளவுக்கு வேலைங்க, செய்ய முடியலைங்க, அவ்வளோதாங்க, நிறைய வெளியே கொடுத்துங்க, நீ தானே கொடுத்த, அவ்வளோதான். எல்லாருக்கும் நேரம் ஒரே மாதிரி இருக்குமா, எப்போதுமே ஒருத்தர் ராஜாவாக இருக்க முடியுமா? அப்படியெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா தான் தப்பு நடக்கும். எப்போ பிரச்சனை வருதோ அப்போ தப்பிச்சு போகிறதுக்கு வழியை வச்சிருக்கிறவன் மட்டும்தான் ராஜதந்திரி. எல்லாருக்கும் இதுதான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். பிளான் பி, பிளான் சி நிச்சயமாக இருக்கணும். அட்லீஸ்ட் பிளான் பியாவது உங்களுக்கு இருக்கணும். இன்றைக்கி வருமானம் வருது, நம்ம இப்படி இருக்கோம், அடுத்து பிளான் பி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பிளான் பி இல்லாமல் எக்ஸிக்யூட் பண்ணிங்கனாலே நீ மாட்ட போகிற அப்படின்னு அர்த்தம். பின்னாடி கடவுள்கிட்ட போய் நிற்கக்கூடாது, எப்போதும் அலர்ட்டாக இருக்கணும். இப்படி இருக்கிறவங்க தொழிலில் தோக்கவே மாட்டாங்க. உங்கள் தொழிலை நேசிங்க, நிச்சயமாக உணரும். இப்போவும் சில விதி விலக்குகள் இருக்குது. என்னென்னா, சில பேர் நான் சொன்ன மாதிரி எல்லாம் ப்ராப்பராக இருப்பான், ஆனாலும் அவனுக்கு வேலை வரல. இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் சுற்றி இருக்கிற யாரோ ஒருத்தங்க உங்களுடைய மொத்த பாசிட்டிவையும் இழுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அவனை விட்டுட்டு வெளியே வா, அவங்கள ஒரு 10 நாள் லீவ் கொடுத்துருக்க சொல்லு, இல்லைன்னா 10 நாள் லீவ் எடுத்துகிட்டு நீ வெளியே போய் இருந்துட்டு வா, ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். இதை ஒருத்தருக்கு நான் சொல்லி அவருக்கு உண்மையிலுமே அது நடந்துச்சு. என்னன்னா, சாமி என்கிட்ட 20 பேர் வேலை செய்கிறாங்க, இதில் யாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாரு. நீ என்ன பண்ண, கிளம்பி மூணார் போயிரு, அங்கே ரூம் போட்டு தங்கிடு, எல்லாருக்கும் நீ ஃபோன் பேசுகிறது தான் உனக்கு வேலை, ஆர்டர் எடு, அங்கிருந்தே உனக்கு ஆர்டர் வந்துருச்சுன்னா உன் கூட தான் யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு.
ஆமாம் சாமி, நான் 10 நாள் வெளியே ரூம் போட்டு தங்கி ஒரு நாளைக்கு 1500 ரூம் வாடகை. ஆனால் எனக்கு மைனஸில் போகலை. வெளியே இருந்து நான் ஆர்டர் கேட்டப்போ எல்லா ஆர்டருமே எனக்கு கிடச்சிச்சு. ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டு நான் அங்கேயே தங்கிட்டேன். திரும்பி வந்தேன், ஒவ்வொரு ஆர்டராக கட்டாக ஆரம்பிச்சிச்சு. தெரிஞ்சிச்சா? இவ்வளோ தான் காரணம். அப்போ என்னன்னா, இந்த 20 பேரில் யார் நம்ம எனர்ஜி இழுக்கிறான்னு நீங்கள் பார்க்கணும். அவனை தூக்கிடணும், அவ்வளோதான். அவங்க எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நம்பிக்கையான ஆளாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரனாகவே இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவும் இருந்தாலும் சரி, உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்கள வெட்டி விட்டு நீங்கள் முன்னேற வழியை தான் பார்க்கணும். இல்லைன்னா இதை கண்டுபிடிங்க, வாழ்க்கையில் முன்னேறிடுங்க. கேளைக்கர் சித்தர் நமோ நமக.